வரைக்கும் இந்தியன் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட, அடுத்த தலைமுறை கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த படத்துக்கு. சோ அவங்க ஷுவரா தியேட்டர்ஸ்க்கு போவாங்க. பட் இந்த காலத்து பசங்க இந்த போன்லயே வாழறாங்க. அதனால ஒரு 2.5 மணி நேரம் அந்த போனை உள்ள வச்சுட்டு திரையில இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து ஆடியன்ஸா பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே சாங் எல்லாமே ஒரு ஆடியன்ஸ் செக் பண்ணிட்டே தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஆடியன்ஸ் உங்களுக்கும் பசங்க இருக்காங்க வீட்டுல, அதனால உங்களுக்கு தெரியும். சரியா ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லுங்க சார், நீங்க படம் பார்க்கும்போது எவ்வளவு இடத்துல ஏஜ் நின்று விசில் அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு? நிறைய இடங்கள் ரொம்ப கிளாஸா இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய இடங்கள் மாசா இருக்கும். நாங்களும் நம்புறோம். அந்த ஒரு கம்பேக் மொமெண்ட்டுக்காக தான் we are also waiting. ஒரே ஒரு கேள்வி சார், ஆரம்பத்துல இருந்து இந்த தருணம் வரைக்கும் சித்தார்த்தும் கமல் சார் இவ்வளவு தீவிரமா பேசுறாங்களே, இத பத்தி சார் பேசுறாங்க? கமல் சார் அவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயம். கமல் சார் வந்து ஒரு வருஷம் தமிழ் சினிமானா ஆல்மோஸ்ட் அதுக்கு மேல அவர் பார்க்காத ஆர்டிஸ்ட் பார்க்கறது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பார்க்காத அவ்வளவு படங்கள் பேசுறதுக்கு இதே மாதிரிதான் ஷூட்டிங்ல இருப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்லயும். அவங்க பாட்டுல ஆமா, அந்த கட்டு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருப்பாங்களா? நீங்க உங்களுடைய வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சில நேரங்கள்ல உங்களையும் உங்க கான்வர்சேஷன்ல இழுத்துக்கிறது நான் பார்த்தேன். பாலிடிக்ஸ் பேசுறீங்க, ஹிஸ்டரி பேசுறீங்க, படம் அதுக்குள்ள நுழைக்கிறீங்க. எனக்கு ஏதோ பிசிக்ஸ் வந்து ஒரு பிஎஸ்டி கூப்பல்ல சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் பேச மாட்டேன், அப்சர்விங் ஒர்க் அதுல எனக்கு போடுறது. ஒவ்வொரு ஃபிளைட்ல உங்களுக்கு சாப்பிட டைம் கிடைக்குமா, தூங்க டைம் கிடைக்குமா? ஏதோ ஒரு வேலை கிடைக்காது, இந்த மாதிரி உட்கார மாட்டீங்க. எத்தனாவது ஃபிளைட் எடுக்கிறீங்க சார் ஒரு இந்தியன் டூ ப்ரமோஷன்? மும்பை ரெண்டாவதுன்றீங்க, ஆனா ஒவ்வொரு சிட்டில போனா நீங்க இருக்கீங்க. சென்னை வீடுதான். ஓகே, so that is not counted. ஆனா ஷூட்டிங் போதா 22 ஸ்டேட்ல போய் எடுத்திருக்கீங்க. இது கஷ்டமா இருக்கா, அது கஷ்டமா இருந்துச்சா சார்? ப்ரமோஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சா, இப்போ ஷூட்டிங் பண்றது கஷ்டமா இருந்துச்சா? யாரு லேட்டா வருவாங்க ஒவ்வொரு ஃபிளைட்டுக்கு? இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ், இவெண்ட், ஃபிளைட் அப்படின்னா யாரு கொஞ்சம் லேட்டா வருவாங்க? சங்கர் சார் செட்ல யாருமே லேட்டா வர மாட்டாங்க. எவ்ரிபடி early or on time. How are you feeling sir? Countdown final days to go. 6 வருஷமா இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. Us too. நர்வஸா இருக்கீங்களா, இல்ல கொஞ்சம் ஜென் மோடுக்கு இருக்கீங்களா, பட்டர்ஃப்ளைஸ் இருக்கலாமா? எதுக்குமே எதுவுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா இந்த ரேபிட் ஃபயருக்கு நீங்க யோசிச்சுதான் ஆகணும். ஆமா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சாரோட ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறது எப்படி இருந்துச்சு?
வந்து first நான் அவரு யூரோப் இருந்தாங்க. ம். 3 பேரும் வந்தோம். எடுத்த சீட் வந்து நான் பேசிட்டு இருக்கோம். ECS எல்லாமே காம்பேட் எல்லாம் காம்பேட் எடுத்தது. ஆ. நிறைய ஓடும். ம். So, அப்போ கூட நீங்க வந்து பேசுறது சினிமா, படம், அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான். ஓகே. புக் யாராவது படிப்பாங்களா? பாத்திருக்கீங்களா? ஆ. ஓகே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஷூட்டிங் பத்தி யோசிப்போம் அப்படின்னு ஓகே. சங்கர் சார், உங்களுடைய ஒவ்வொரு படத்திலயும் ஒரு ஸ்ட்ராங் பிளாஷ்பேக் இருக்கு. இந்தியன் டூல ஒரு பிளாஷ்பேக் எதிர்பார்க்கலாமா, இல்ல 2 இருக்கா? ஏன்னா இந்தியன் படத்துல பிளாஷ்பேக் ஃபுல்லா பிளாஷ்பேக் எங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்தியன் ஒரு ஸ்ட்ராங் பிளாஷ்பேக். இந்தியன் டூல வந்து பிளாஷ்பேக் ஈக்குவலா ஒரு ஸ்டோரி பிளாஷ்பேக் இல்ல, ஒரு கம்பேக் இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸ்ட்ராங்கான நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இப்போ இது வந்து for a lot of us in the industry, this is like a dream life for us. ஏன்னா உங்க கூட இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டு பேசிட்டு to learn things from you is wonderful. உங்களுக்கு ஒரு 1 hour கிடைச்சதுன்னா யாரோட இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் ஜர்னி என்ஜாய் பண்ணலாம்? அதாவது எனக்கு நல்ல வாய்ப்பு. இந்த பக்கம் பாலச்சந்திரன் சார், இந்த பக்கம் குல்சார் சார் உட்கார்ந்து இருக்காங்க. நான் ஒரு அசட்டு தரமா அந்த மாதிரி பிளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரு. நான் ஒரு சீசன்ல மாறு வேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு இருந்தாரு. இவங்க 2 பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம். நான் நடுவில் உட்காந்து அதை என்ஜாய் பண்ணாம அர்ப்ப சந்தோஷத்துக்கு வேகத்துல இன்னைக்கு இருக்கிற பேசாம அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு அதான் 2 பேரும் பேசுறாங்க சொல்ல தோட்டம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம். உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சீரட் சுத்திட்டே இருந்தாரு. ஆமா ஐயா, அது ஆப்பிரிக்கன் சிட்டிங் அதனால அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கன நேரம் சந்தோஷத்துக்காக இந்த 1 மணி நேரம் பெரிய வாய்ப்பு எழுதும். பாலச்சந்திர சொன்ன தைரியம் சீரட் கொடுத்துருந்தாங்க. அதனால அது சொல்றாரு பேச விடாம அவங்க பேசிக்கல. நீங்க வந்து வேடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது, ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன். நீங்க சொல்லிட்டீங்க இந்தியனுடைய லுக் டெஸ்டே உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ரோட்ல தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த இந்தியன் டூல 6 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் நீங்க வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க. சேனாபதி வந்து 6 டிஃபரெண்ட் வித்தியாசமான வேடங்கள்ல வராது. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? நீங்க எந்த வேடம் பிடிக்குமானது? ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யாரு பார்த்தாலும் இப்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். மாறுவேடு நிறைய போடுவாரு. பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருந்தாலும் திடீர்னு நான் நடிகரோட பொறுப்பெடுத்துருக்கேன். அப்புறம் பேசிட்டு வந்துடுவாங்க. அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்க. டிக்கெட் இஸ் யுவர் க்ளூ. எந்த டிக்கெட்? பாஸ் கூட